பறக்கத்தும் கிடைக்கும். பிறை பார்த்துதலை நாம் சண்டையிட்டு போவோமே ஆனால் அதில் பறக்கத்தில் எடுபட்டுவிடும், அமல்களுடைய கபூலியத்து கூட இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அதே போன்றுதான் ரமலான் என்று சொன்னாலே இரா காலங்களில் இரவுடைய தொழுகைகள், இரவுடைய தொழுகையிலையும் சாதாரண விஷயம். 1400 ஆண்டுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த தராவியுடைய தொழுகை விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் தொழ வைத்தார்கள். 3 நாள் தான் தொழ வைத்தார்கள். பிறகு சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பார்த்து பெருமந்த கூட்டம் மஸ்ஜித் நபவியிலே கூடிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க வரவில்லை. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஆர்வத்தை பார்த்தால் இது உங்களுக்கு ஃபர்லாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொல்லித்தான் நீங்கள் தனித்தனியாக தொழுது கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டார்கள். பிறகு சஹாபாக்களாக 2 நபர்கள் 3 நபர்களாக ஆஃபீஸ்களை வைத்து தொழுது கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்திலும் தனித்தனியாகத்தான் தொழுகை நடத்தப்பட்டது, ஒரே ஜமாத்தின் கீழ் இல்லாமல் இருந்தது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியின் போதுதான் இப்படி தனித்தனியாக தொழுவதை விட ஒரு இமாமின் கீழ் 2 இமாம்களை நியமித்தார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தமீம் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களையும் இமாம்களாக நியமித்து 20 ரக்காத்துகளை நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரே ஜமாத்தாக அன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் மஸ்ஜிதுகளில் 30 நாட்களில் ஒரு குர்ஆனை முடிப்பது என்ற சுன்னத். சொன்னார்கள், இது நிஅமல் பித்ஆ, இது நல்ல பித்அத் என்பதாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நிறைய அன்று ஆரம்பித்ததுதான் இன்று வரை முழு உலகத்திலும் 20 ரக்காத்துகளாக தொழப்பட்ட இந்த தொழுகையும் இன்று சர்ச்சைக்குரிய ஒரு அமலாக மாறி சில ரக்காத்துகளிலேயே திரும்பி போகக்கூடிய சூழ்நிலை, மஸ்ஜிதுகளில் குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிட்டது. எதை அடிப்படையாக வைத்து? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம், அம்மா ஆயிஷா அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்தும் 3 ரக்காத்துமாக 11 ரக்காத் தொழுவார்கள், அதை விட கூட்ட மாட்டார்கள் என்று சொன்ன ஒரு ஹதீஸை வைத்து தராவி தொழுகை 8க்கு மேல கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8க்கு மேலே தொழுவதில்லை, ஆகவே 20 தேவையில்லை என்பதாக சொல்லி மஸ்ஜிதில 20 நடந்தாலும் 8 ரக்காத்துக்கு பிறகு 4 சலாத்துக்கு பிறகு போயிருந்தாங்க. கேட்டா நாங்க ரசூலுல்லாஹி சுன்னத்தை ஃபாலோ பண்றோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வார்த்தையை விளங்காததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வளமையாக எப்பொழுதும் தஹஜ்ஜுடைய ஒன்று இருக்குது கியாமே ரமலான், இன்னொன்று இருக்குது கியாமுல் லைல். கியாமுல் லைல் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் இரவில் தொழுவது தஹஜ்ஜுத் தொழுகை. அதை பற்றி தான் கேள்வி கேட்கிறார்கள். இரவு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தொழுவார்கள்? ரமலானில் தஹஜ்ஜுத் எவ்வளவு தொழுவார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமே ரமலான் என்று பெயரை வைத்தார்கள். விசேஷமாக ரமலானிற்கு மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா, ரமலானுடைய இரவு காலங்களில் யார் நின்று வணங்குகிறார்களோ அந்த ரக்காத்தெல்லாம் எண்ணிக்கை இல்லைங்க. இத்தனை ரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிதான் பிரச்சனை வந்திருக்காது. ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும் யார் இரவு காலங்களில் ரமலானில் தொழுகிறார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். கியாமே ரமலான் வேறு, கியாமுல் லைல் என்பது வேறு. அங்கு கேள்வி கேட்டது இரவு தொழுகையை பற்றி. எப்பொழுதும் அதைதான் ஆயிஷாவுக்கு பதிலை தெளிவாக சொன்னார்கள். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை 11 ரக்காத் தொழுவார்கள். வீட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறது ஆயிஷா நபி சொல்ல முடியும். மஸ்ஜித்ல தொழுகை வச்சது யாருக்கு தெரியும்? அந்த 3 நாள் தொழுகை வைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் அதை பார்த்துதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அதை 20ஆக நிர்ணயித்தார்கள். எந்த சஹாபியும் ஆச்சரியம் தெரிவிக்கிறது. அன்னை ஆயிஷா உத்தர ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏன் 20 ரக்காத்தை நீங்கள் ஏமிட்டு என்று கேள்வி கேட்கவில்லை. எல்லாரும் மொத்த சஹாபாக்களுடைய இஜ்மா இது. 4 இமாம்களும், ஒரு இமாம் கூட சில கருத்துக்கள்ல 3 இமாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஒரு இமாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனா தராவீஹ் 20 என்பதுல முழு உலகத்தில் அத்துணை மதுஹபுகளாலும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் 20 ரக்காத்துகள் தொழப்பட்டு வந்தது.
இன்னைக்கு அல்லாஹ்வுடையார்களே, சமூகத்தில் குழப்பம் ஏற்படுவது என்பது நாம் தனிப்பட்ட ஒரு கருத்தை சரி என்று கருதி தான் தொழுது கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விவாதமாக ஆக்கி ரமலானின் இரவு காலங்களில் பயான்களாகவோ குழப்பத்தை நாம் பேசுவோமே ஆனால் பெண்களுக்கு மத்தியிலும் சுப்ராவிலும் சஹனிலும் ஒவ்வொரு இடத்திலும் கருத்து மோதல்களை உண்டாக்கி நாம் எங்கு துஆவை அல்லாஹ்விடம் அல்லாஹ் தீனை கொடுத்தது ஒற்றுமையோடு வாழ்வதற்கு தான். பிரிந்து கிடந்த சமூகத்தை அல்லாஹ் அந்த தீனின் மூலமா ஒன்றுபடுத்தினார். ஆனா நாம் தீனின் பெயராலேயே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக நாம் பிறையிலிருந்து இரவு தொழுகையிலிருந்து சஹரிலும் சரி, சஹருடைய வக்திலும் கூட நமக்கு ஃபஜ்ருடைய